யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை, தமிழ் மண்ணின் நம்பிக்கை. எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி. நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல, இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை. இனி நம் வேலை எதிரிகளை தோலுரித்து காட்டுவதுதான். தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன், புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம். நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. யாரும் இவரை எளிமையாக அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர் மக்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை, தமிழ் மண்ணின் நம்பிக்கை. எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறியுள்ள அந்த மாமனிதர் தான் நம் தலைவர் தளபதி. நமது கட்சி சாதாரண கோட்டை அல்ல, இது தொண்டர்களின் தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை. இனி நம் வேலை எதிரிகளை தோலுரித்து காட்டுவதுதான். தலைவர் கை காட்டும் திசையில் பல மடங்கு பலத்துடன், புதிய வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம். நம் மக்கள் இன்று ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கும் தகுதியும் நேர்மையும் கொண்ட ஒரே கட்சி நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது.